தேங்க்ஸ் ஜெய்ப்ரோ. என் பேர் ரம்யா. நான் சென்னையில் இருக்கேன். என்னோடய நேட்டிவ் எல்லாமே சென்னை தான். எனக்கு வந்து 2 குழந்தைங்க இருக்காங்க. ஒரு குழந்தைக்கு வந்து 10 வயசு, ஒருத்தவங்களுக்கு 7 வயசு. நான் வந்து ஒரு ப்ரைவேட் ஒரு பேங்க்கில் வந்துட்டு யூஎஸ் பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட 6 வருஷமாக நான் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். 6 வருஷமும் நைட் ஷிஃப்ட்டில் இருக்கேன். ஸோ நைட் ஷிஃப்ட் வந்துட்டு 8:30 to மார்னிங் 5 o'clock லாக் அவுட்டு. ஸோ இந்த கம்பெனியில் வந்துட்டு மார்னிங் ஷிஃப்ட் கிடைக்குமா, என்னோடய டீமில் கிடைக்குமானா நான் கிடைக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்னோடய லைஃப் வந்து சேஞ்ச் ஆகணுன்ற எண்ணம் இருந்துகிட்டே இருந்துச்சு. உங்கள் 126 days ப்ரோக்ராமில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அதுக்கப்புறமா என்னோடய ஃபஸ்ட்டு கோல் நான் ஃபிக்ஸ் பண்ணது என்னென்னா, நான் வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு மார்னிங் ஷிஃப்ட் கிடைக்கணும், இந்த கம்பெனியில் கிடைக்கணும் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணேன். ஸோ அதுக்காக நான் வந்து டெய்லியும் வந்துட்டு அந்த மாதிரி நினச்சி 55x5 ட்ரை பண்ணேன். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து டெய்லியும் நான் ட்ரை பண்ணிகிட்ருந்தேன். இது வந்து ஸ்டார்ட் பண்ணது என்னைக்குன்னு பார்த்திங்கன்னா, அதான் Jan 31 அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணி எனக்கு வந்து மார்ச்லேயே வந்துட்டு எனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கிறதா வந்துட்டு, எனக்கு ரொம்ப பழக்கமே இல்லாத ஒருத்தவங்க, எப்போயோ ஒருத்தவங்க, அவங்கள நான் பார்த்துருக்கேன் ஆஃபீஸில். இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றதுனால அவங்க எனக்கு தெரியல. அவங்க எனக்கு ஒரு நாள் கால் பண்ணாங்க. கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ இருக்குது, அட்டென்ட் பண்ணுறீங்களா? எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. எனக்கு தெரியல அவங்க ஏன் என்னை வந்து ப்ரிஃபர் பண்ணணும், எதுக்காக என்கிட்ட வந்து இதை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே ஓகே இது என்ன ஷிஃப்ட் டைமிங் அந்த மாதிரிலாம் கேட்டேன். அவங்க சொன்னாங்க மார்னிங் ஷிஃப்ட்டு இந்த மாதிரி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஓகே கண்டிப்பாக நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை மறுநாளே நான் அப்ளை பண்ணினேன். அதுக்கப்புறம் உடனே இன்டர்வியூ எல்லாம் நடந்துச்சு. இன்டர்வியூவும் நல்லா போச்சு. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள்லேயே நான் செலக்ட் ஆகிட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் என்னென்னா, நான் என்னோடய ஷிஃப்ட் மாறணும்னு நினச்சேன். ஆனால் என்றைக்குமே நான் வந்து எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும், எனக்கு சேல்ரி அதிகமாகும், அதை பற்றிலாம் நான் யோசிக்கல. ஆனால் எனக்கு எல்லாமே ஒன்று கூடி எல்லாமே ஒன்றா நடந்துச்சு. இதில் என்னென்னா, இதில் வந்து நான் ப்ரமோஷனில் தான் வந்துட்டு செலக்ட் ஆனேன். அதுக்கப்புறமா வந்து எனக்கு சேலரி பேக்கேஜும் அதிகம், ஷிஃப்ட்டும் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இதை நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லும்போது எல்லோரும் ஓகே, அவங்களுக்கு எல்லாருமே சாதாரணமாக இருந்தது. ஆனால் இது என்னோடய 6 வருஷத்தினோட எப்படி சொல்கிறது, என்னோடய டோட்டல் லைஃபையே சேஞ்ச் பண்ணிடுச்சு. ஏன்னா நான் 6 வருஷமும் சரியான தூக்கம் கிடையாது, சரியான சாப்பாடு கிடையாது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படி தான் போயிட்டு இருந்தது. என்னோடய ரொட்டீனே அந்தளவுக்கு ஹெல்த்தியாக இல்லை. ஆனால் இப்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா, கரெக்டாக நான் June 1 வந்து அந்த புது டீமில் ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய லைஃபே என்டையராக சேஞ்ச் ஆகிடுச்சு. என்னோடய ரொட்டீன் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியாக மாறிடுச்சு. என்னோடய குழந்தைங்களோட நான் விடியற் காலையில் எழுந்துக்கிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, அதுக்கப்புறமா நைட்டு என் குழந்தைங்களோட தூங்குறது, இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக என்னோடய வாழ்க்கை போகுது. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு முக்கியமான காரணம் நீங்கள் மட்டும்தான். ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக என்னோடய குழந்தைங்களோட நான் இப்போது இந்த அளவுக்கு இவ்வளோ சேஞ்சஸ் நடந்ததுனால என்னோடய ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நான் வந்து ரொம்ப தேங்க் பண்ண வேண்டிய ஒரே ஆள் நீங்கள் மட்டும்தான். பிகாஸ் இது உங்களால் மட்டும்தான் ரொம்பவே சாத்தியமாச்சு. ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா இது நிறைய பேரோட லைஃப்பை வந்து டோட்டலாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்குது. உங்களோட நற்பணி கண்டிப்பாக தொடரணும். Thank you so much.